ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது புதுசா வரக்கூடியவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருக்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. ஆல்ரெடி நம்ம சங்கிலி கருப்பன் அப்படிங்கிற ஒரு சாமியுடைய ஒரு சம்பவத்தை நம்ம போட்டிருந்தோம். இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1000 லைக் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு 900 சில்லற லைக் வந்திருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம்தான். அதனால தான் அடுத்த வீடியோவாட்டு நான் இதை தான் மேக் பண்ண போகிறேன். அதாவது சூப்பரான அடுத்த ஒரு சம்பவத்தோட இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கன்னியப்பன் மற்றும் முத்துப்பேச்சி அப்படிங்கிறவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சிவசுடலை சாமியுடைய ஒரு அதிசயமான ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1986 தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அதாவது நம்மளுடைய கன்னியப்பன் மற்றும் முத்துப்பேச்சி இவங்களுடைய குடும்பம் ஒரு 3 பெண் குழந்தைகளோட ரொம்ப ரம்யமான ஒரு குடும்பமா இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியப்பன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு 4 தங்கைகள் இருந்திருக்கிறாங்க. இந்த 4 தங்கைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா என்ன அப்படின்னா, இவர் கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 40 வயசுல தாங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு 45 வயசு ஆகுது. இந்த சம்பவம் நடக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 47 48 வயசு தாங்க இருக்கும். அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 3 பெண் குழந்தைகளும் ஆயிடுறாங்க. சரி, நம்மளுடைய லைஃப் நன்றாதான் போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த கன்னியப்பன் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த தெய்வ வழிபாட்டுக்கு போகக்கூடிய ஆள் கிடையாதுங்க. தன்னுடைய உழைப்புக்கு மேல பயங்கரமான தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதரா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இப்ப அந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாரு. அது கூட தன்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவசுடலை, அதாவது அவருடைய குலதெய்வம் அப்படிங்கிற அந்த சிவசுடலையார கூட நடக்கல அப்படின்னு அந்த டைம் 1986 காலகட்டத்தில் அவருடைய மனசுக்குள்ள இருந்த இந்த சம்பவத்தை மாத்துறதுக்கு இந்த சிவசுடலை வந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி யோசனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்களுடைய சராசரி வேலை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கன்னியப்பன் அதாவது இந்த சூடடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சூடடிக்கிறது அப்படின்னா இந்த நெல்மணிகளை தனியா பிரிச்செடுக்கக்கூடிய வேலைங்க. அதாவது மாடு கட்டி சூடடிக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 4 மாடுகள், அதாவது கண்ணுக்குட்டியில இருந்து கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மாடை வாங்குவாராம். சந்தையிலிருந்து வாங்கிட்டு அதன் பிறகுதாங்க இந்த சூடடிக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் போவாரு. பகல் நேரத்துல நம்மளுடைய முத்துப்பேச்சி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது கன்னியப்பனுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த களை எடுத்தல், அதுக்கு பிறகு நாத்து நடுதல், அத மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் போகக்கூடிய பழக்கம் உண்டுங்க. இவங்க முழுமையாகவே இந்த விவசாயத்தை நம்பி தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தாங்க நம்மளுடைய கன்னியப்பன் மற்றும் முத்துப்பேச்சி. இவங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவர் தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆனா முத்துப்பேச்சி அதுக்கு நேர் எதிர் மாதிரியான வேலை பார்க்கக்கூடியவங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை நன்றாகவே உண்டு. இவங்களுடைய குல தெய்வத்தை அப்படி நல்ல வேண்டக்கூடிய ஒரு நபர் தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, வீட்டுல தனியாட்டு ஒரு பூஜை அறையை செட் பண்ணி அந்த இடத்துல சிவசுடரையுடைய அந்த போட்டோவை வச்சு சாமி கும்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவங்க தான் முத்துப்பேச்சி. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு நேர் மாதிரி தான் நம்மளுடைய கன்னியப்பன் இருக்கிறார். ஏன்னா கன்னியப்பனுக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பிடிக்காது, கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அதுக்கு காரணம் அவருடைய 4 தங்கைகளை அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துலலாம் எனக்கு உதவாத இந்த கடவுள் எனக்கு என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் அவருடைய மனசுல இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த 4வது தங்கை பிறந்து கிட்டத்தட்ட 3 வயது இருக்கும்போது, அந்த 4வது தங்கைக்கு 3 வயது இருக்கும்போது இவங்க அப்பாவும் அம்மாவும், அதாவது வீட்டுக்கு பின்னால, அவங்க வீட்டுக்கு பின்னாலேயே
தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்கிறாங்க கடன் தொல்லையினால. அதன் பிறகு நம்மளுடைய கன்னியப்பன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ அவர் கொஞ்சம் சின்ன ஸ்டேஜா தான் இருந்திருக்கிறாரு. அந்த மரணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு ஒரு 13-14 வயசு தாங்க இருக்கும். இருந்தாலும் அந்த டைம்ல உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வயல்வெளிக்கு இந்த சாணி செம்மடு எடுப்பாங்க. அதாவது ஏதாவது வீட்டுல இருந்து சாணி செம்மடுகள் வரும், இல்லைன்னா மாட்டு வண்டியில சாணிகள் வரும், அதெல்லாம் எடுத்துட்டு போய் வயலுக்கு உரமா தட்டுவாங்க இல்லையா. இந்த வேலையெல்லாம் அந்த டைம்லயே பார்த்துதாங்க இந்த 4 தங்கச்சியும் அவர் கரை சேர்த்திருக்கிறாரு. அதனால கடவுள் இல்லை அப்படிங்கிறதுல ஆணித்தனமா நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இடத்துல தாங்க இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னியப்பனுக்கு அந்த காலகட்டத்துல, அதாவது அறுவடை சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாத்தை அறுத்துட்டு வந்து நெல்மணிகளை பிரிக்கக்கூடிய ஒரு வேலைங்க. அந்த வேலையை தான் சூடடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு கட்டி சூடடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருடைய வீட்டுல வந்து 4 மாடுகள் வச்சிருக்கிறாரு. அதாவது கண்ணுக்குட்டியை விட கொஞ்சம் பெரிய மாடுகள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி மாடுகள் வச்சிருக்கிறாரு. இவருக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்களுக்கு மேல இருப்பாங்களாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து தாங்க அவங்கவுங்க 4 மாடு 5 மாடு 6 மாடு அப்படின்லாம் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இந்த மாடு எவ்வளவு கூடுதல் இருக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெல்மணிகள் நிறைய கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு, அதாவது நெல்லு தாங்க அந்த டைம்ல வந்து சம்பள காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நெல்லு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நெல்லு வாங்கிட்டு வந்துடலாம். இவருக்கு 4 மாடுகள் இருக்குது. அதே மாதிரி இவருடைய நண்பர்களுக்கும் நிறைய மாடுகள் இருக்குது. இவங்களும் அன்னைக்கு போறாங்க. இந்த சூடடிக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முதலாளியுடைய வயல் அப்படின்னு சொல்ல போனா கிட்டத்தட்ட 7 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. காலையில தொடங்குனாங்க அப்படின்னா அது நைட் ஆகி மறுநாள் காலையில வரைக்கும் போயிட்டு இருக்கும். இந்த மாடுகளுக்கு வந்து தண்ணி கொடுக்க கூட நேரம் இருக்காதுங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சூடடி நடக்குதுங்க. இவங்களும் கிளம்பி போறாங்க. ஒரு நாள் காலையில தொடங்குதுங்க அந்த சூடடி. அதாவது களத்து மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த களத்து மேட்டுக்கு வந்து ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வணங்கக்கூடிய அந்த குல தெய்வம் இருக்குது இல்லையா, அந்த தெய்வத்தை அங்க இருக்கிறதாட்டு நினைச்சு பாவிப்பாங்க. பாவிச்சு அங்க செய்ய வேண்டிய பரிகார பூஜைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகுதான் இந்த மாதிரி இந்த களத்து மேட்டுக்கு கதிர்மணிகள்லாம் கொண்டு சேர்ப்பாங்க. அதாவது கதிர் கெட்டோட கொண்டு சேர்ப்பாங்க. அதை வந்து அடிச்சு பிரிக்கணும். பிரிச்சு அதை வந்து நெல்மணிகளா மாத்துவாங்க. அப்படி செய்யக்கூடிய வேலையை தான் அப்போ பாக்குறாங்க. இவங்க காலையிலே நம்மளுடைய கன்னியப்பன் என்ன பண்றாருன்னா, அவருடைய நண்பர்களுக்கு கூட அவங்களும் மாடு வச்சிருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இந்த மாதிரி மாடு கட்டி சூடடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. டைம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடுகளுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுக்கணும். இந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு அடுத்தது சூடடி தொடங்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு மேல சூடடிக்க வேண்டி இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆயிடும் அப்படிங்கறது மாதிரி தாங்க. அவங்களுக்கு அது ஒரு கணிப்பு தான். அப்படி சூடடிச்சிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆகுதுங்க. சாயங்காலம் உள்ள சாப்பாடு, இந்த தண்ணி கொடுக்கறது, மாட்டுக்கு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த சூடடி தொடர்ந்து அப்படி நடந்துகிட்டே இருக்குங்க அந்த களத்து மேட்டுல. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க ஒரு 5 ஏக்கருக்குள்ள நெல்லை வந்து சூடு அடிச்சுட்டாங்க. அந்த நெல்மணிகள்லாம் அங்க இருக்குது. அதை இனி வாரி இன்னொரு கோணி பையில வந்து மாத்தி வச்சு கெட்டி ஒதுக்கி பறக்கி வச்ச பிறகுதாங்க அடுத்த நெல்மணிகளை உள்ள கொண்டு வருவாங்க. அதனால அந்த வேலை நடந்துட்டு இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க இந்த மாடுகளுக்கு இடைப்பட்ட நேரம் சொல்லுவாங்க. இந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய வேலைகள் பார்க்கக்கூடிய நேரம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த களத்து மேடை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு அதே நெல்மணிகளை தட்டி மறுபடியும் வீசுவாங்க. இந்த முறம் வீசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான முறம் வீசக்கூடிய அந்த வேலையெல்லாம் நடக்கும். அதன் பிறகுதாங்க இதை கொண்டு மொத்தமா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி, தேவையான அந்த வேலைக்கு வந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்து போக மிச்ச பங்கு தாங்க அந்த முதலாளியை எடுத்துட்டு போவாரு. அதே மாதிரி தாங்க நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12 மணி இருக்குங்க. பயங்கர வேகமா வேலை நடந்துட்டே இருக்கும்போது பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அவங்க அந்த டைம்ல அந்த மழையை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மழை வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. திடீர்னு பயங்கரமான மழைங்க. இவங்க தாமிரபரணி ஆற்றை ஒட்டுநாப்புல இருக்கக்கூடிய வயலங்கரையில இருக்கிறதுனால தண்ணீர்கள் சில சமயத்துல வந்து அந்த ஆற்றை விட்டு வெளியே வந்துருமா. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த வயல்வெளிகள் எல்லாமே தண்ணீர் ஆயிரும். ஆனா களத்து மேடு மட்டும்தாங்க தண்ணிக்கு மேல தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தண்ணி ஆயிருங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய கன்னியப்பனுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மாடை கொண்டு போய் கொஞ்சம் மேட்டு பகுதியான நிறைய மரங்கள் இருக்குங்க, அதாவது கொஞ்சம் காடு மாதிரியான அமைப்பு தான், அதுல கொண்டு கட்டி வச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கன்னியப்பனுடைய மாடை வந்து அவருடைய நண்பர் தாங்க கொண்டு கட்டுறாரு. நம்மளுடைய கன்னியப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நெல்மணிகளை வாரி அந்த கோணிப்பைக்குள்ள வைக்கக்கூடிய வேலையை வந்து ரொம்ப கவனமா செய்துட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, மழை வந்து தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒன்றும் கிடைக்காது. அதனால அந்த வேலையை பாக்குறாங்க. களத்து மேட்டுல இன்னியும் நெல் கதிர் கெட்டுகள் நிறைஞ்சு போய் இருக்குதுங்க. வைக்கோல் ஒரு சைட்ல இருக்குது. மழை வேற தகதகான்னு கொட்டி தீர்க்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா
என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல அவங்க யோசிக்கவே இல்லை. சரி நம்ம கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிக்கலாம், ஏன்னா சடார்னு பெய்யக்கூடிய மழைகள் வந்து சடார்னே தீர்ந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இவர் என்ன பண்றாருன்னா எல்லாருமே அங்கங்கே ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆனா மழை தீர்ற மாதிரி தெரியல. அரை மணி நேரம் ஆகுது, அதாவது ஒரு மணி எல்லாம் போகுது. 1 மணி நேரத்துக்கு பிறகும் மழை பெய்துகிட்டே இருக்குங்க. பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா, தண்ணீர் நிறைய வர்றது மாதிரி தெரியுதுங்க. அதாவது ஆத்துலயும் வந்து தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. இது ஏன் இப்படி திடீர்னு திறந்துட்டாங்கன்னு கூட அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே காலையில பார்த்துக்கலாம், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேருங்க, ஏன்னா எல்லாரும் பிள்ளைய குட்டி எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஏகப்பட்ட பெண்கள் வேற இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த மழையில ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த முதலாளியும் சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது லேடிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போறாங்க. பின்னால இந்த மாடை ஓட்டிட்டு போவாங்க இல்லையா, இந்த நபர்கள் எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. அதாவது முதல்ல வரும்போது சேர்ந்து வந்தாங்க, இப்ப தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. இந்த கதிர் கெட்டி வச்சிருக்கு பாத்தீங்களா, அதாவது எங்க அப்படின்னா நம்மளுடைய கன்னியப்பன் நிக்கக்கூடிய இடத்துல தாங்க, அதாவது இந்த களத்து மேட்ல தான் நம்மளுடைய கன்னியப்பன் நின்று இருக்கிறாரு. இதை விட்டு தாண்டி ஒரு 30-40 அடி தூரத்துல தாங்க இந்த மாடை கட்டப்பட்டிருக்குது. ஆனா என்னன்னா எல்லாருமே அவுத்து விட்டுட்டு ஓடிட்டாங்க. இங்க பார்க்கும்போது நம்மளுடைய கன்னியப்பனுடைய 4 மாடுகளையும் காணலைங்க. முதலாளி வேற போயிட்டாரு, அவருக்கு வேற மாட்டு வண்டி இருக்குதுங்க. அந்த மாட்டு வண்டியில அவரும் போயிடுறாரு. ஆனா அந்த இடத்துல கன்னியப்பன் தன்னுடைய மாடை தன்னந்தனியா அந்த இருட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாருங்க. அவருக்கு பயங்கரமா அழுகை வருது. என்ன அப்படின்னா, அந்த தூரம் கஷ்டப்பட்டு வாங்கின மாடுன்னு சொல்லலாங்க. அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த பெண் குழந்தைகளுக்கு சரியான சாப்பாடு கூட கிடையாதுங்க அந்த டைம்ல. ஆனாலும் அந்த மாடுகளை வந்து அந்த மாதிரி நேசிப்பாராம், அதாவது தன்னுடைய குழந்தை மாதிரி நேசிக்கக்கூடிய நபருங்க. அதனால என்னன்னா, அந்த 4 மாடுகளையும் காணல. அவருக்கு கண்ணீர் வருது. ஒருவேளை இந்த கூட்டத்தோட கூட்டமா அந்த ஊருக்கு போனாங்க இல்லையா, அவங்க கூட போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த இடத்துல காணாத உடனே கொஞ்சம் தூரம் தேடி பார்க்கிறாரு. மழை வேற பயங்கரமா பெய்யுது. எதிர்த்தாப்புல நிக்கிறது யாருன்னு கூட தெரியாதுங்க, அந்த அளவுக்கு மழை பெய்துட்டு இருக்குது. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம ஒருவேளை அங்க போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை நேர வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க கையில வந்து இந்த பெட்ரமாஸ் லைட் மாதிரி பட்ட லைட்டு தாங்க கையில வச்சிருக்கிறாரு. அந்த லைட்டையும் எடுத்துக்கிட்டு, அதாவது அந்த விளக்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இவர் கையில வந்து வேற எதுவுமே இல்லை, இந்த லைட் ஒரு குச்சி மட்டும் இருக்குது. இந்த மாடு அடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குச்சி மட்டும் இருக்குதுங்க. என்னடா பண்றது, எங்கடா போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் தூக்குச்சட்டி ஒன்று கையில வச்சிருக்கிறாரு. அதையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா என்ன அப்படின்னா, இவங்க களத்துமேடு அப்படிங்கிற அந்த பகுதிக்கும் இவங்களுடைய ஊர் இருக்கக்கூடிய தூரத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் தாங்க. சரின்னு சொல்லி அந்த இடத்துல இவர் வேக வேகமா நடந்து, அந்த நபர்கள் வந்து இவர் போகும்போது ஒரு 300 மீட்டர் தூரத்துல தான் அந்த நபர்கள் எல்லாம் போறாங்க. நிறைய மாடுகள் எல்லாம் போயிட்டே இருக்குது. சரி, ஒருவேளை அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம மாடு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கன்னியப்பனும் வேகமா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நேர அந்த ஊர் எல்லைக்குள்ள வந்துடுறாரு. ஊர் எல்லைக்குள்ள வந்த பிறகு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க மாடையும் கொண்டு கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இவருடைய வீடு வந்து கொஞ்சம் ஊருக்கு முன்பக்கமா இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லலாங்க. ஆனா இந்த நபர்கள் எல்லாம் தாண்டி தாங்க அவர் போயாகணும். அப்படி பார்த்துட்டே போறாரு. தன்னுடைய மாடு மட்டும் அங்க இல்லைங்க. ஒருவேளை வீட்டுக்கே போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய கன்னியப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லயும் மாடு இல்லைங்க. ரொம்ப அரண்டு போயிடுறாரு. ஐயோ, என்னுடைய குழந்தைகள் 4 பேரை நான் தொலைச்சிட்டேனே ஆண்டவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிட்டன், அதாவது வீட்டு கதவை கூட தட்டறைங்க நம்மளுடைய கன்னியப்பன் வேக வேகமா மறுபடியும் அந்த களத்து மேட்டுக்கே போறாருங்க. அப்படி களத்து மேட்டுக்கு போகும்போது கூட இவர் எந்த தெய்வ நம்பிக்கையும் இல்லாத மனிதன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால எந்த தெய்வத்தை அவர் வணங்குறத அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டா அந்த களத்து மேட்டுக்கு போயிடுறாரு. மாடு கட்டப்பட்ட இடம் வந்து கொஞ்சம் காடு மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 ஏக்கருக்கு வந்து அது காடு மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது என்னுடைய மாடு நிற்கும். ஆனா இந்த மழை பெய்யறதுனால சத்தம் போடும். அதாவது எந்த மாடா இருந்தாலும் மழை பெய்யும் போது லைட்டாவது கத்துங்க, அந்த மாதிரி தான் கத்தக்கூடிய சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லி இவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பெட்ரூமாஸ் லைட்டை எடுத்துட்டு தாங்க உள்ள போயிட்டே இருக்கிறாரு. போறாரு தேடுறாரு, அந்த தேடுறாரு, இங்க தேடுறாரு. அவருக்கு எதுவுமே கிடைக்கல. எந்த மாடையும் அவரு பார்க்கலைங்க. ரொம்ப மனதளவுல ரொம்ப நொந்து போயிடுறாருங்க. அழ ஆரம்பிச்சிடுறாரு. தன்னுடைய குழந்தைகள் மாதிரி பார்த்த அந்த 4 மாடுகளும் எங்க போச்சுன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே
அந்த இடத்துல அந்த களத்து மேடு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த களத்து மேட்டுக்கே வந்துடுறாரு. அந்த நேரத்துல தாமிரபரணி ஆத்து தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, அது வயல் எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சிருது, நிறைய பேரோட வயல்லாம் நாசமா போயிருது. அந்த இடத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துடுறாருங்க. அந்த மழை சொட்ட சொட்ட அவருடைய உடம்பு ஃபுல்லா மழை நீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அழுகை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வீட்டுல போயிருந்து அழ முடியாது இல்லையா, தன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆண்களுக்கு இருக்கும் இல்லையா. அதனால இவர் அந்த இடத்துல இருந்தே அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி அழும்போது தன்னுடைய அப்பாவை நினைச்சு அழுகிறாரு. யாரு? நம்மளுடைய கன்னியப்பன். அவருக்கு இறந்து போன அவங்க அப்பாவை நினைச்சு அழுகிறாரு. உன்ன மாதிரியான ஒரு தவமா இருந்தா நான் எப்படா வாழ போறேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அழுதாருங்க. அப்பா அப்பான்னு இடையில கூப்பிடவும் செய்யறாரு. அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பின்னால ஒரு முண்டாசு கட்டின ஒரு நபர் வந்து நிக்கிறாருங்க. அவர் வந்து பாக்குறதுக்கு ஒரு வயசான தோற்றம் தான். ஆனா என்ன அப்படின்னா, எதுப்பா இப்படி அழுதுகிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அந்த இடத்துல தனக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லி கதற ஆரம்பிச்சிடுறாரு. தன்னுடைய 4 மாடுகள் இந்த மாதிரி காணாம போயிடுச்சு, நாளையில இருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஆயிரும். ஆல்ரெடி என்ன அப்படின்னா மழை பெய்யுது, இந்த மாதிரி கதிர்கள் எல்லாமே நாசம் இருக்குது, அதனால குடும்பத்தோட விஷம் அடிச்சு சாக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாருங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பின்னால் என்ன பெரியவர் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, ஒன்னும் இல்லப்பா, நீ பயப்படாத, இந்த களத்து மேட்ல அண்ணா பாத்தியா ஒரு ஆரம்லாம் போட்டு சாமிக்கு படையெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து 4 வாழைப்பழத்தை எடுத்துட்டு வா. என்ன அப்படின்னா, அந்த படையல் போட்ட இடத்துல அந்த படையல் அப்படியே தாங்க இருக்குது, அதுல இருந்து 4 வாழைப்பழத்தை நீ எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாருங்க. இவரு சும்மா இருங்க பெரியவரை, உங்களுக்கு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து மனுஷனை கடுப்பு ஏத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி கன்னியப்பன் சொல்றாரு. ஆனா அந்த பெரியவர், இல்லப்பா நீ கவலைப்படாதப்பா, உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலா பேசுறாருங்க. இவருக்கு புரியவே இல்லை, என்னத்த இந்த கிழமை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி 4 பழம் தானே எடுத்து கையில கொடுப்போம், தின்னுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த சாமியுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த படையில இருந்து 4 பழத்தை எடுக்கிறாருங்க. எடுத்துக்கிட்டு நேர கிட்ட வர்றாரு. அந்த பெரியவர் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அவ்வளவு மழை பெய்யுது, இவருடைய உடல் தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு போயிருக்குது. ஆனா அந்த எதிர்த்தாப்புல நிற்கக்கூடிய அந்த பெரியவர் தலைக்கு மேல ஒரு பனை ஓலையை மட்டும் வச்சிருக்கிறாரு, ஒரே ஒரு ஓலை. ஆனா அந்த ஓலையினால அவருடைய உடல் வந்து நனையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது இவருக்கு தெரியும், அவர் இந்த மாதிரி பிடிச்சிருப்பாரு இல்லையா, அதனால அவருக்கும் தெரியும். ஆனா அந்த நபருடைய உடம்புல ஒரு சொட்டு தண்ணீர் இல்லைங்க. அதையும் பார்க்குறாரு. ஒருவேளை இது பனை ஓலையா, வேற எதுவும் ஓலையா, இல்லை எதுவும் கொடையா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டு அப்படி பார்க்கும்போது அவர் அந்த ஒரே ஒரு பனை ஓலை தாங்க, அது ஒரு பச்சை ஓலையை வச்சிருக்கிறாரு. அப்போ புதுசாக தான் அதை ஒடிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த 4 பழத்தை எடுத்துட்டு வந்து இந்த பெரியவர் கையில கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த உடனே அந்த இடத்துல அந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப பசி தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 4 பழத்தையும் அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுக்கிட்டு இந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, பழத்துடைய தோலை வந்து இதை உன்னுடைய மாட்டுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே, யோ மாடே போயிடுச்சு, நான் என்னடா பண்ணுவேன் இருக்கேன், நீ வேற வந்துட்டு மனுஷனை கடுப்பு கிளப்பிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய கண்ணி எப்படி திட்டவே ஆரம்பிச்சிட்டாரு. சரிப்பா நீ இதை கையில வச்சுக்க, உன்னுடைய மாடு கண்டிப்பா உனக்கு வந்து சேரும், உன்னை தேடி வரும், ஆனா நீ இந்த தோலை வந்து அந்த 4 மாடுகளுக்கும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு முன்னால் அவருக்கு இவரை விட வயசு கூடுதல் இருக்குது. அந்த பெரியவரை வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கண்ணே தெரியாத நபர் மாதிரி இருக்கிறாரு. இவரு எப்படி இந்த இருட்டுக்குள்ள ஒரு லைட் இல்லாம போறாரு அப்படின்னு சொல்லி இவர் அந்த இடத்துல தன்னுடைய அந்த பெட்ரோமாஸ் லைட் இருந்து பாத்தீங்களா, அதை எடுத்து கையில கொடுக்குறாருங்க அந்த பெரியவர்கிட்ட. பெரியவரை நீங்க போங்க, எங்க அப்பா வயசுக்கு மேல இருக்கிறீங்க, நீங்க போங்க, இந்த லைட்டை வந்து நீங்க வந்து என்னுடைய வீட்டுல கொடுத்துட்டு நீங்க போயிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லைட்டை கொடுத்துட்டா. நீ அப்பா போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய மாடு வந்தாதான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பதிலை கொடுக்குறாருங்க. இதை கேட்டவொன்னு அந்த பெரியவரும், சரிப்பா நீ உட்காரு, உன் மாடு வந்தோடனே நீ வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெட்ரோமாஸ் லைட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு அந்த நபர் வந்து வேக வேகமா நடந்து போயிடுறாரு. இவரும் அதை பார்த்துட்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு தூரம் போறது வரைக்கும் தெரியும் இல்லையா, அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மாடு வர்ற மாதிரி இல்ல, கும் இருட்டாயிருது அந்த இடம். கும் இருட்டான பிறகு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு யாரோ அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இவர் நல்லா பயந்துடுறாரு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அமானுஷத்தை அவர் நேரடியா சந்திச்சது கிடையாது. தன்னுடைய நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுதான் அவருக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி அமானுஷங்களை அவர் சந்திச்சது கிடையாது இல்லையா. அதனால இவர் அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த களத்து மேட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. பக்கத்திலே வந்து இந்த கதிர்கள் நிறைய நிறைக்கப்பட்டு இருக்குதுங்க. அதோட சேர்ந்து தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு, தன்னுடைய மாடுகளை காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
திடீர்னு அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நபர்கள் தூரத்துல, அதாவது இவங்களுடைய அந்த வழிபோக்கு தெரியும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து யாரோ வர்ற மாதிரி தெரியுது. இந்த பெட்ரோமாஸ் லைட் எல்லாம் வச்சுக்கிட்டு யாரோ நடந்து வர்ற மாதிரி தெரியுது. அது ரொம்ப தூரத்துல 3/4 கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தெரியுதுங்க. அது இவருக்கு தெரியுது யாரோ வர்றாங்க அப்படின்னு தெரியுதுங்க. ஆனா இவரை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே அமானுஷ்யமா இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி யாரோ சலங்கை கட்டிக்கிட்டு அப்படியே நடந்து வர்றதும், அப்படியே துள்ளி சாடி ஓடுறதும், இந்த மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குதுங்க. வண்டு சத்தம் தனியா தெரியும், ஆனா இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கிறதே அவர் கவனிக்கிறாரு. இனிமேல் நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஆனா என்ன அப்படின்னா, தன்னுடைய மாடுகள் வராம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிற ஒரு மன அழுத்தத்தோட இருக்கிறாருங்க. ஆனாலும் என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் இந்த மாதிரி சத்தங்கள் கேட்க கேட்க இவருடைய அந்த ஆன்மபலம் குறைய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வந்திருக்குது, இது உண்மையிலே நம்ம நண்பர்கள் சொல்ற மாதிரியான சில விஷயங்களா இருக்கலாம், அமானுஷ்யமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்துட்டு இருக்கும்போது, அங்க இருந்து இந்த ஒரு பெட்ரோமாஸ் லைட் வெளிச்சம் தெரிஞ்சது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அங்க இருந்து ஒரு 4 நண்பர்கள், இவங்க கூட உள்ளவர் தான், ஒரு 4 பேர் சேர்ந்து அங்க இருந்து வர்றாங்க. முத்து பேச்சு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு பெட்ரோமாஸ் லைட் கையில வச்சிருக்காங்க. அவங்களும் நடந்து வந்து இங்க வந்து நிக்கிறாங்க. அதாவது இந்த களத்து மேட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, மாடுகள் 4 வீட்டுல இருந்து கத்திட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் தாங்க உண்டு. இவருக்கு அப்படி அதிர்ச்சி ஆயிருது. இந்த 4 பல தொலிகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அப்படியே கையில வச்சிருக்கிறாரு. அந்த பெரியவர் இப்படி சொல்லிட்டு போனாரே, ஒருவேளை அவர் சொன்னது நடந்துருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, சரிம்மா மாடு எப்பமா வந்தது அப்படின்னு சொன்னா, இப்பந்தாப்பா வந்துச்சு. இப்ப வந்தது மாடு வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து ஒரு தட்டி தாங்க வச்சிருப்பாங்களாம். அந்த தட்டியை கலத்தி போட்டுட்டு உள்ள வந்துருச்சு. அந்த சத்தம் கேட்டுதான் நான் முழிச்சு வெளியே வந்து பார்த்தேன். அதுக்கு பிறகுதான் தெரியும் இந்த மாதிரி நல்ல மழை பெய்து இருக்குது. அதன் பிறகு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க மட்டும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அண்ணனுக்கிட்ட, அதாவது அண்ணன்னா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவர் அண்ணன் தான் சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி அண்ணனுக்கிட்ட போய் நான் விஷயத்த சொன்னேன். அதுக்கு பிறகுதான் நாங்க 4-5 பேராட்டு சேர்ந்து உங்களை தேடி இங்க வந்துட்டு இருக்கிறோம், மாடுகள் வீட்டுல நிக்குது அப்படின்னு சொன்ன பிறகுதாங்க அவருக்கு நிம்மதியா இருக்குது. உடனே என்ன பண்றாருன்னா, சரிமா அங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த 4 பழத்தொலிகள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கையிலேயே வச்சிருக்கிறார். அதை கீழே போடல, அந்த பெரியவர் இப்படி சொல்லிட்டு போனார் இல்லையா, கண்டிப்பா அதை மாடுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க அவருக்கு. அதனால நேர வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய 4 மாடுகளையும் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமான சந்தோஷம். ஐயா ஐயா பிள்ளை அப்படின்னு சொல்லி, அதாவது குழந்தைய வந்து கொஞ்சம் இல்லையா, அந்த மாதிரி மக்களே மகளையும் சொல்லிக்கிட்டு அப்படியே கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருடைய குழந்தை வரைக்கும் அவர் அந்த மாதிரி பார்க்கல, அந்த மாடுகளை அப்படி பார்க்குறாருங்க. அந்த பல தொலிகளை எடுத்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு தொலியாட்டு கொடுத்துடுறாங்க. கொடுத்த உடனே அந்த மாடுகளும் கொஞ்சம் துள்ளி குதிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, அது வரைக்கும் தண்ணி குடிக்காம இருந்திருக்குது. இவரை கண்ட பிறகுதாங்க அந்த மாடுகளும் தண்ணி குடிக்குதுங்க. தண்ணி குடிச்சு மாடை அந்த தொழுத்துல கட்டிடுறாரு. கட்டிக்கிட்டு அங்க வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துக்கிட்டு தான் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வயசான பெரியவர் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, இந்த பெட்ரோமாஸ் லைட் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் கொடுத்து விட்டுருந்தேன், அவர் அதை இங்க கொண்டு தந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்படி இங்க யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனைவியும் சொல்லிடுறாங்க. சரி பெட்ரோமாஸ் லைட்டோட போயிட்டாரு, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்ச பிறகு பார்க்கும்போது பயங்கரமான மழை தான். அப்பவும் மழை பெய்துட்டே இருக்குது. நிறைய தண்ணி, ஊருக்குள்ளெல்லாம் நிறைய தண்ணி ஏறி இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஊர் எல்லை தெய்வமா இருக்கிறதே சிவசுடலை தாங்க. அந்த சிவசுடலை கோயிலுக்கு பக்கத்துல இந்த பெட்ரோமாஸ் லைட் இருக்கிறத நம்மளுடைய கன்னியப்பன் பாக்குறாரு. என்ன அப்படின்னா, இவங்க டீ குடிக்கிறதுக்காக எப்பவும் வெளியே வர்றது வழக்கம். அன்னைக்கு மழை அப்படிங்கிறதுனால டீ கடை கூட ஓபன் பண்ணல. இவர் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாருங்க. அப்படி வந்து சேரும்போது இந்த பெட்ரோமாஸ் லைட் வந்து அந்த சிவசுடலையுடைய அந்த கோவில் முன்னாடி, அதை ஒரு சைட்ல அப்படி வைக்கப்பட்டிருக்குங்க. அதை பார்த்த உடனே, என்னடா இந்த பெட்ரோமாஸ் லைட் எப்படி இங்க வந்துச்சு, அதாவது நான் வீட்டுல எல்லாம் கொடுக்க சொன்னேன், இந்த பெரியவர் இங்க கொண்டு வச்சுட்டு போயிட்டாரு போல இருக்குது அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல இவரு நேர அந்த கோவிலுக்கு உள்ளாடி ஏறுறாருங்க. அதாவது ஃப்ரெண்டு வாசல் வழியா ஏறுறாரு. அப்படி ஏறும்போது ஒரு விஷயத்த பாக்குறாருங்க. அவருடைய லைஃப்ல வந்து அவர் மறக்க முடியாத சம்பவம்னா இதுதாங்க. அவர் 4 பழங்கள் சாப்பிட்டாரு பாத்தீங்களா, அதாவது தொலியை விட்ட கொடுத்துட்டு 4 பழங்கள் சாப்பிட்டாரு இல்லையா, அந்த 4 பழங்களும் அங்கதாங்க இருக்குது. பார்த்த உடனே அவருடைய உடம்பெல்லாம் வந்து அப்படி புல்லரிப்பு ஏற்பட்டு, ஐயோ ஆண்டவா நீதான் வந்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல விழுந்து கமந்து உருள ஆரம்பிச்சிடுறாருங்க. ஐயா சுடலையா சுடலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தவே ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து அங்க நிற்கக்கூடிய மக்கள்லாம், இவனுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டீ கடை பக்கத்துல இருக்கக்கூடிய சில வீடுகள்லாம் இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்களும் இவருக்கு தெரிந்த நபர்கள் தான். அவங்க எல்லாருமே வேக வேகமா ஓடி வர்றாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு நடந்த இந்த அமானுஷ்யமான அதிர்ச்சியான இந்த சம்பவத்தை, அந்த சிவசுடலை நடத்தி முடிச்ச இந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து
எடுத்து சொல்றாருங்க. இதை கேட்டு அந்த இடத்துல நிற்கக்கூடிய மக்கள் அந்த சிவ சுடலைக்கு மேல அவ்வளவு தூரம் பாசத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிவ சுடலைக்கு சில பல பூஜை புனஸ்காரங்கள்லாம் அன்னைக்கே பண்றாங்க. அந்த மழை வந்து பெய்து பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த மழை பெய்துட்டு இருக்கும்போது கூட இவருக்கு இன்னைக்கு நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கன்னியப்பன் முதல் கொண்டு எல்லாருமே அந்த கோவில்ல வந்து இந்த பூசையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எப்பவும் சரி அங்க இருக்கக்கூடிய பூசாரி உடம்புல தாங்க இந்த சிவ சுடலை வந்து ஆடுவாரு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வேற ஒரு நபர், அதாவது அந்த கோவிலுக்காக ஆடுறதுக்குன்னே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்கெல்லாம். ஆனா அவங்க உடம்புல வரவே மாட்டாராம். அந்த பூசாரி உடம்புல இருந்து விட்டு இந்த தனியா இருக்கக்கூடிய அந்த நபருடைய உடம்புல வந்து அந்த சிவசுடலை இறங்குறாங்க. இறங்கி என்னப்பா அவன் மாடு வந்துச்சான்னு தாங்க வார்த்தை கேட்டிருக்கிறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே கீழே விழுந்து கண்ணீர் மல்க அப்படியே அழுதுறாருங்க நம்மளுடைய கன்னியப்பன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்களால நிகழ்த்த முடிஞ்சது, அது நான் பார்க்க முடிஞ்சது, உங்ககிட்ட நேர்ல என்னால பேச முடிஞ்சது அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல அவருடைய மனதை வந்து ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகுதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில்ல வந்து இப்போ சர்வ காலமாட்டு கிட்டத்தட்ட 2008 வரைக்கும் அந்த கோவில்ல சேவகராட்டே இருந்திருக்கிறாருங்க நம்மளுடைய கன்னியப்பன். ஆனா கன்னியப்பனுக்கு வந்து 3 பெண் பிள்ளைகள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பெண் பிள்ளைகள்ல ஒரு நபர் தாங்க, அதாவது அவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனாலதான் நான் சொல்லல. அதுல இருக்கக்கூடிய 3வது பெண்ணான அந்த பெண் சொல்லப்பட்டு தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய சேனலுக்கு வந்தது. ஆனா என்ன அப்படின்னா, 2008 காலகட்டத்துல கன்னியப்பன் இறந்து போயிட்டாரு. இப்போ பெத்து பேச்சு உயிரோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப வயசான நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கதையை வந்து ஃபுல் டீட்டெயிலுமே முத்து பேச்சுக்கு தெரிஞ்சிருக்குது. முத்து பேச்சு அடிக்கடி தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இந்த கதைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கதைகளை கேட்டு வளர்ந்தவங்க தான் நம்மளுடைய இந்த 3 நபர்களுமே அவங்களுடைய பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால பேர் சொல்ல முடியலைங்க. இதுதாங்க கன்னியப்பன் மற்றும் முத்து பேச்சியுடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய அதிசய சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. இந்த சம்பவத்தை நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி சம்பவங்களை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா அதை உங்களுக்கு முடிஞ்ச அளவுல ஷேர் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னா, பேய் கதையை ஷேர் பண்ணா பயப்படுவாங்க, ஆனா தெய்வத்துடைய கதையை ஷேர் பண்ணா யாரும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா தெய்வம் நம்மளுடைய எப்பவுமே இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதனால அவங்கள பத்தின விஷயங்களை வந்து நான் இந்த மாதிரி வீடியோவை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கட்டும், அப்படி இல்லைன்னா வேண்டாம், அது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நீங்க லைக் கொடுக்கும்போது தான் இந்த வீடியோவை யூடியூப் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போய் நம்ம இனியும் நிறைய சலுகைகளை வழங்குவாங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.